வணக்கம். 2026 ஒரத்த நாடு தேர்தல். இது வெறும் தேர்தல் இல்ல, ஒரு பெரிய அரசியல் கணக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியோட ஓட்டு வங்கியே வெறும் 13% தான். ஆனா அவங்க வேட்பாளர் மட்டும் கிட்டத்தட்ட 30% ஓட்டு வாங்குறாரு. இது எப்படி சாத்தியம்? இந்த சுவாரஸ்யமான புதிரை தான் நாம இன்னைக்கு அவிழ்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இந்த அலசல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆய்வு முழுக்க முழுக்க ஒரு ஏஐ சிஸ்டம் மூலமா உருவாக்கப்பட்டது. இது வெறும் தகவலுக்காக மட்டும்தான். இதுல எந்த அரசியல் சார்பும் கிடையாது. சோ இந்த கேள்விதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. ஒரு கட்சியோட சராசரி பலமே வெறும் 13% தான். அப்படி இருக்கும்போது ஒரு தனிநபர் மட்டும் எப்படிங்க கிட்டத்தட்ட 30% வாக்குகளை அள்ள முடியுது? இதுதான் ஒரத்த நாடு அரசியல்ல இருக்கிற அந்த சுவாரஸ்யமான மர்மம். இந்த மர்மத்தோட முதல் முடிச்சு எங்க இருக்குன்னா, திரு சேகர் அப்படிங்கிற தனிநபரோட செல்வாக்குல தான். இது ஒரு மைக்ரோ டேட்டா மர்மம்னே சொல்லலாம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்களேன். இதத்தான் நாம சேகர் பிரீமியம்னு சொல்றோம். ஒரத்த நாடு டவுன்ல சில குறிப்பிட்ட வார்டுகள்ல மட்டும் அமமோகவோட அடிப்படை ஓட்டை விட சேகரோட பர்சனல் செல்வாக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்கு. பாருங்க, 26லேருந்து 29% வரைக்கும் போகுது. இதுக்கு காரணம் அவரோட தனிப்பட்ட கரிஸ்மாவும் மக்களோட இருக்கிற நேரடி தொடர்பும் தான். சரி, இந்த தனிநபர் செல்வாக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம். கணக்குப்படி பார்த்தா இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கான ஃபார்முலா மாதிரி தெரியுது. 2021ல என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அதிமுகவும் அமமுகவும் எதிரும் புதிருமா நின்னாங்க. ஆனா 2026ல சீனே டோட்டலா மாறிடுச்சு. நேத்து வரைக்கும் எதிரிகளா இருந்தவங்க இன்னைக்கு கூட்டாளிகள். இந்த ஒரே ஒரு மாற்றம் மொத்த எலெக்ஷன் கணக்கையும் தலைகீழ புரட்டி போட்டுடுச்சு. 60.4%. இதுதான் அந்த கூட்டணியோட கணக்குப்படியான பலம். சும்மா இந்த நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்க்கலாமா? கணக்கு ரொம்ப சிம்பிள். 2021 தேர்தல்ல அதிமுக வாங்கின 46.9% ஓட்டையும் அமமுக வாங்கின 13.5% ஓட்டையும் ஒன்னா சேர்த்தா என்ன வருது? மொத்தம் 60.4%. அடேங்கப்பா, பேப்பர்ல பார்த்தா இது அசைச்சிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி இது. ஆனா அரசியலுங்கிறது எப்பவுமே வெறும் கணக்கில்லையே. இந்த 60.4% கணக்க சோதிக்கிற முதல் பெரிய சேலஞ்ச் எது தெரியுமா? இந்த தொகுதியோட புவியியல் அமைப்பு தான். குறிப்பா சொல்லணும்னா திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற திருவோணம் பகுதி. ஒரத்தநாடு தொகுதியை நம்ம 3 பகுதியா பிரிக்கலாம். 1 ஒரத்தநாடு டவுன், 2வது ஒரத்தநாடு ரூரல், 3வது திருவோணம் ரூரல். இதுல திருவோணம் பகுதியில மட்டும் 1,06,000 ஓட்டு இருக்கு. இது மொத்தமா வேற ஒரு களம். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது. திரு சேகரோட பலம் ஒரு டவுன் சேர்மன் எலெக்ஷன் மாதிரி. அதாவது சிட்டிக்குள்ள அவரு ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படி இல்லையே. அது பறந்து விரிஞ்ச கிராமங்களையும் சேர்த்து ஜெயிக்கணும். அதுக்கு வேற மாதிரி கேம் ஆடணும். திருவோணம் பகுதி திமுகவுக்கு ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி. அவங்களோட ராமச்சந்திரன் அந்த பகுதியோட மண்ணின் மைந்தன்னு ஒரு பேர் எடுத்தவரு. அதனாலேயே 2021ல மட்டும் 44,000 ஓட்டுகளை அள்ளியிருக்காரு. இந்த கோட்டைய உடைக்கிறது சேகருக்கு ஒரு பெரிய சவால். சரி, 2வது சவாலுக்கு வருவோம். இது கணக்க தாண்டின விஷயம். அதாவது மனிதர்களோட உணர்ச்சிகளும் தொண்டர்களோட விசுவாசமும். நேத்து வரைக்கும் அடிச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு ஒன்னு சேர்ந்தா அவங்க தொண்டர்கள் ஓட்டு அப்படியே மாறுமா? இதுதான் இங்க $1 மில்லியன் கேள்வி. சொல்லுவாங்களே, அரசியலுங்கிறது வெறும் கூட்டல் கணக்கு இல்ல, அது ஒரு கெமிஸ்ட்ரின்னு. அதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இந்த சார்ட் அந்த கெமிஸ்ட்ரி சிக்கல தெளிவா காட்டுது. சின்னம் குழப்பம், உள்ளூர்ல இருக்கிற பழைய பகை, தலைவர்கள் சொல்றது கீழே இருக்கிற தொண்டன் வரைக்கும் போகாதது, இப்படி பல காரணத்தால ஓட்டு சிதற வாய்ப்பு இருக்கு. அமமுக ஓட்டு அத்தனையும் அப்படியே அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு எந்த கேரண்டியும் இல்ல. 3வதா கணிக்கவே முடியாத ஒரு எக்ஸ்ஃபேக்டர் இருக்கு. அதுதான் புதுசா ஓட்டு போட வர இளைஞர்களும் அவங்க ஓட்டுகளை குறிவைக்கிற புது கட்சிகளும். இந்த மேப்பை பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் மாதிரி புதுசா வர்ற கட்சிகள் பாரம்பரிய ஓட்டு வங்கிகளை நல்லாவே பிரிக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஜெயிக்க போறது யாருன்னு தீர்மானிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 15,000லிருந்து 25,000 ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நாம பார்த்த இந்த எல்லா சவால்களையும் ஒன்னா சேர்த்து நிஜமான கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தத்துல நாம எங்க ஆரம்பிச்சோம்?
60.4%ங்கிற ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ல ஆரம்பிச்சோம். ஆனா களத்துல என்ன நடக்குது? கூட்டணிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி பிரச்சனையால கொஞ்சம் ஓட்டு குறையுது, புது கட்சிகளால இன்னும் கொஞ்சம் ஓட்டு குறையுது. இப்படி எல்லாத்தையும் கழிச்சு பார்க்கும்போது பேப்பர்ல இருந்த அந்த மெகா வெற்றி நிஜத்துல ஒரு டஃப் ஃபைட்டா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனால யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் போடுற கணக்க மக்களோட கெமிஸ்ட்ரி மீறுமா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆய்வுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.